Question பாருங்க. Find the equations of tangent to the curve y is equal to 1 plus x cube for which tangent is orthogonal to the line x plus 12y is equal to 12. Orthogonal அப்படின்னா perpendicular. Orthogonal means perpendicular. அப்படின்னா tangent is perpendicular to the line அப்படின்னு கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா y equal to 1 plus x cube என்ற வளைவரையின் தொடுகோடுகளை காண்க. மேலும் தொடுகோடானது x plus 12y equal to 12 என்ற கோட்டிற்கு செங்குத்து. क्वेश्चन புரியுதா? ரைட். இப்போ முதல்ல வழக்கம் போல நம்ம dy by dx தான் கண்டுபிடிக்கணும். y is equal to 1 plus x cube. ஸோ நம்ம அதுதான் முதல்ல ஆரம்பிக்க வேண்டிய விஷயம். y equal to 1 plus x cube அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கணும். இது given curve. இப்போ நான் இதுல டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். dy by dx 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 பிளஸ் x cube டிஃபரன்ஷியேட் பண்ணா x power n 3x square. அதாவது ஸ்லோப் 1 is equal to 3x square அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸ்லோப் 1 is equal to 3x square அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது x plus 12y equal to 12. இதுக்கு வந்துருங்க. இதுல இருந்து பாருங்க. 12y is equal to இந்த plus x அந்த பக்கம் போனுச்சுன்னா minus x plus 12. y மட்டும்தான் இருக்கணும். அப்போ y is equal to minus 1 by 12 into x plus 12 by 12. y is equal to 12 அந்த சைடு டிவிஷனுக்கு போகும்போது இதையும் டிவைட் பண்ணும் அதையும் டிவைட் பண்ணும். minus 1 by 12x plus 1. இப்போ இந்த கோட்டினுடைய இந்த லைனுடைய ஸ்லோப் தட் இஸ் m2 minus 1 by 12. x க்கு முன்னாடி இருக்கிறதா ஸ்லோப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? tangent perpendicular to the line அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது tangent perpendicular to the line x plus 12y is equal to 12. தமிழ்ல சொல்லும்போது பார்த்துக்கங்க, தொடுகோடு x plus 12y equal to 12 என்ற கோட்டிற்கு செங்குத்து. ஆர்த்தோகனல்னா பர்பெண்டிகுலர், செங்குத்து அப்படின்னு எழுதணும். அதாவது தொடுகோடு x plus 12y equal to 12 என்ற கோட்டிற்கு செங்குத்து அப்படின்னு தமிழ்ல இருக்கவங்க எழுதிக்கணும். ரைட். therefore இப்போ ரெண்டு லைன் பர்பெண்டிகுலரா இருந்துச்சு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்றேன், ரெண்டு கோடுகள் இணையா இருந்துச்சுன்னா ரெண்டு கோட்டினுடைய ஸ்லோப்பும் ஈக்குவல். இஃப் டூ லைன்ஸ் ஆர் parallel அப்படின்னா slopes of two lines are equal அப்படின்னு சொன்னோம். இங்க two lines are perpendicular அப்படின்னா product of their slopes is -1. ரெண்டு கோடுகள் செங்குத்தா இருந்ததுன்னா அவைகளினுடைய சாய்வுகளின் பெருக்கற்பலன் -1. அப்போ m1 into m2 is equal to -1 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது m1 3x square, m2 ஓட வேல்யூ -1 by 12 equal to -1. ரெண்டு சைடும் மைனஸ் இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாம். இதை கேன்சல் பண்ணா 4 கிடைக்கும். ஸோ x square into 1 by 4 is equal to 1. x square ஓட வேல்யூ 4, x னுடைய வேல்யூ √4 அப்படின்னா பிளஸ் ஆர் -2 அப்படின்னு எழுதுவோம். x கண்டுபிடிச்சாச்சு, y கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். x னுடைய வேல்யூ 2 அப்படின்னா y னுடைய வேல்யூ 1 plus 2 cube. x க்கு பதிலா 2 cube போடுவீங்க. அப்போ 1 plus 8 வந்துச்சுன்னா எவ்வளவு வரும்? எனக்கு 9. அப்ப இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்குது எனக்கு 2,9 அப்படின்னு ஒரு பாயிண்ட். அதாவது இதை x1, y1 எடுத்துக்கிறேன். அடுத்தது x னுடைய வேல்யூ -2 இருக்கு. அப்போ y னுடைய வேல்யூ 1 plus x கியூபுக்கு பதிலா -2 the whole cube போடுவோம். இப்போ 1 minus 8 அப்படின்னா -7 வரும். ஸோ இங்கே ஒரு x1, y1 பாயிண்ட் கிடைக்குது. -2, -7. அப்போ இந்த பாயிண்ட்ல ஒரு டான்ஜென்ட் கண்டுபிடிக்கணும், இந்த பாயிண்ட்ல ஒரு டான்ஜென்ட் கண்டுபிடிக்கணும். நம்ம கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டான்ஜென்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல ஒரு டான்ஜென்ட்டோட ஈக்குவேஷன், இதுல ஒரு டான்ஜென்ட்டோட ஈக்குவேஷன். ஸோ முதல்ல டான்ஜென்ட்டோட ஈக்குவேஷன் ஃபார்முலா y minus y1 is equal to m into x minus x1. So m கண்டுபிடிக்கணும் இல்லையா நமக்கு.
இங்க கண்டுபிடிச்சுக்கலாம். எம் வேணும் எனக்கு இன்னும். ஸோ எக்ஸோடைய வேல்யூ எனக்கு +2 போட்டாலும் சரி -2 போட்டாலும் சரி, இங்க இருந்து m1 = 3 × 2 ஸ்கொயர். எது போட்டீங்கன்னாலும் போலதான் 3 × 4 வரும். ஆன்சர் எவ்வளவு வரும் எனக்கு 12. ஸோ எம்னுடைய வேல்யூ 12 வந்துருச்சு. அதான் m1 எது போட்டீங்கன்னாலும் ரைட். அதான் m எடுத்துக்கு போறோம் நம்ம. அடுத்தது y மைனஸ், இப்போ x1 y1 இந்த பாயிண்ட் எடுத்துக்கணும். 2,9 எடுத்துக்கணும். அப்ப இது x1 இது y1. y minus 2. m வேல்யூ 12 × x minus y1 வேல்யூ 9, x minus x1 வேல்யூ 2. y minus 9 = 12x minus 24. இதெல்லாம் அந்த பக்கம் போயிட்டோம். இப்போ 12x minus y minus 24 plus 9 = 0. 12x minus y minus 15 is equal to 0. இது ஒரு டான்ஜென்ட்டோட ஈக்குவேஷன். அடுத்த டான்ஜென்ட்டோட ஈக்குவேஷன் ஆல்ரெடி ஒரு தடவை எழுதிட்டோம் இல்லையா? m அதே தான் எடுத்துக்கணும். இப்போ x1, y1 னா 2, -7. ஸோ y மைனஸ் y1 உடைய வேல்யூ -7. ஸோ முன்னாடி இருக்க மைனஸோட சேர்ந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிடும். அடுத்து 12 தான் அது. x மைனஸ் x1 உடைய வேல்யூ -2. ஸோ ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ் ஆயிடும். ஸோ y + 7 = 12x + 24. இதே மாதிரியே y எல்லாம் அந்த சைடு எடுத்துட்டு போயிடும். 12x minus y plus 24 minus 7 = 0. 12x minus y plus 17 is equal to 0. இது ஒரு டான்ஜென்ட்டோட ஈக்குவேஷன். ஸோ மொத்தம் 2 ஈக்குவேஷன் கிடைச்சிரும். ஸோ 2 டான்ஜென்ட்டோட ஈக்குவேஷனையும் இப்படி தான் நம்ம கண்டுபிடிப்போம். புரியுதா?